பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் இந்த நாளிலும் கூட வாழ்த்தி நான் ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலும் வேதாகமத்திலிருந்து ஜெபங்களை குறித்து இயேசு கிறிஸ்து சொன்னதை கவனிக்கலாமா? பாருங்கள். யோவான் 14வது அதிகாரம் 13, 14, யோவான் 15ஆம் அதிகாரம் 7வது வசனம், யோவான் 16வது அதிகாரம் 24வது வசனம். யோவான் சுவிசேஷத்தில் இயேசு தன் சீஷரிடம் கடைசியாக உரையாற்றுகிறார். அதில் தேவன் நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் கொடுப்பார் என்ற நிச்சயத்தை இயேசு 3 முறை நமக்கு கொடுக்கிறாருங்க. இந்த வார்த்தைகளை நாம் தியானிக்கலாம். ஆமேன். நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் என்று சொல்லி யோவான் 14ஆம் அதிகாரத்தில் சொல்கிறார். நீங்கள் எதை கேட்டாலும் நான் அதை செய்வேன். பாருங்க, எவ்வளவு விசாலமான ஒரு மனசு நம் தேவனாய் கர்த்தருக்கு, ஏசப்பாவுக்கு அவ்வளோ பெரிய ஒரு இருதயங்க. நீங்க எதை கேட்டாலும் அவர் தருவார் என்று சொல்லுகிறார். நீங்க ஜெபிக்கதாங்க செய்யணும். ஜெபத்திற்கு ஒரு நேரத்தை குறித்து கொள்ளுங்கள். ஜெபிப்பதற்கு இடத்தை முன்குறித்துக் கொள்ளுங்கள். அந்த இடத்துல போய் உட்கார்ந்து நீங்கள் அவரிடத்தில் நீங்க ஜெபத்துல கேளுங்க. ஒரு சின்ன பிள்ளைய போல கேளுங்க. அவர் சொல்றாரு பாருங்க, நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் விரும்பி கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படுங்க. அதுதான் அவர் சொல்றாரு. என் நாமத்தினாலே நீங்க எதை கேட்டாலும், உங்களுடைய விசுவாசம் தாங்க இங்க பெருசு. என் வார்த்தைகள் உங்களை நிலைத்திருந்தால், நீங்க விசுவாசித்தாதான் அவருடைய வார்த்தை, இப்ப கேட்கிற இந்த வார்த்தையா இருக்கட்டும், உங்களை நிலைத்திருக்கும். நிலைத்திருந்தா உடனே நீங்க முடிவெடிப்புங்க. நான் இன்னையிலிருந்து தனியா உட்காரணும், ஜெபிக்கணும்னு சொல்லி முடிவெடிப்பீங்க. நிச்சயமா அப்படி நீங்கள் செய்யும் பொழுது யோவான் 16:24 என்ன சொல்லுது பாருங்க, நீங்கள் விரும்பி கேட்டுக்கொள்வது எதுவாக இருந்தாலும், இதை விட இயேசுவால வேற வார்த்தை உங்களுக்கு சொல்ல முடியாது. வேற என்ன சொல்ல முடியும்னு எனக்கும் தெரியாதுங்க. இதுவரையிலும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை, கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவா இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். எது நிறைவா இருக்கும்படி, உங்களுடைய சந்தோஷம் நிறைவா இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள் என்று இயேசு கிறிஸ்து உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்றாருங்க. கேளுங்க, அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படுங்க. நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் கிடைக்கும் போது ஒரு விசேஷமான சந்தோஷம் நமக்கு உண்டாகிறதுங்க. நமக்கு அந்த சந்தோஷம் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து விரும்புகிறாரு. நீங்க சந்தோஷமா இருக்கணும், உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கணும்னு இயேசு கிறிஸ்து விரும்புகிற ஆகரால் தான் அவர் சொல்லுகிறாரு, கேளுங்கள், ஜெபிங்க, ஜெபத்துல வந்திருந்து கேளுங்க. சர்வ வல்லமையுள்ள தேவன் பரலோகத்தையும் பூமி சிருஷ்டித்தவருங்க. அவர் இந்த முழு பிரபஞ்சத்தையும் ஆளுகிறவராய் இருக்கிறபடியா நாம் ஒவ்வொருவரும் ஏறெடுக்கிற தனிப்பட்ட ஜெபங்களுக்கு தன் செவிகளை திறந்தே வச்சிருக்கிறாருங்க. ஒன்றை செய்யும்படி நான் அவரிடம் ஜெபத்தில் கேட்கும்போது அவர் அதை நமக்கு தனிப்பட்ட விதத்தில் செய்கிறார்னு சொல்றாருங்க. நீங்க இன்னைக்கு ஒருவரை உற்சாகப்படுத்தும்படியாக நான் இந்த நேரத்தில் இந்த வார்த்தைகளை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேங்க. இயேசு இதை வெறும் வார்த்தையாய் மட்டுமல்ல, ஒரு எடுத்துக்காட்டாகவும் அவர் இந்த இடத்தில் போதிக்கிறாருங்க. அவருடைய எடுத்துக்காட்டு இன்று நமக்கு ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஜெபத்தில மற்றவங்களையும் உற்சாகப்படுத்தி அவர்கள் ஜெபிக்க வைக்கும்படி இதை கேட்கிற நீங்களும் ஜெபிங்க, மற்றவங்களை ஜெபிக்க உற்சாகப்படுத்துங்க. இந்த ஆடியோவை மற்றவர்களுக்கு அனுப்புங்க. ஜெபத்தை குறித்து இன்னும் அநேக விஷயங்களை நாம் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் பார்க்கலாம். கர்த்தர் தாமே உங்களுடைய சந்தோஷம் நிறைவா இருக்கும்படி நீங்கள் இன்றைக்கு ஜெபத்தில் எதை கேட்டுக்கொள்ளப் போகிறீர்களோ அதை பெற்றுக்கொள்வீர்கள் என்று நான் உங்களுக்கு இந்த வாக்குத்தத்தத்தை அனுப்புகிறேன். விசுவாசிங்கள், பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய சகோதரி இவாஞ்சலிஸ்ட் ஷீலா ரொசாரியோ. God bless you all. Amen. Amen. Amen.